சேனல் 5 சினிமா மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். கூலி படத்தினுடைய கதை பத்தி நம்ம பின்னாடி பேசுவோம். பாசிட்டிவ்ஸ் பத்தி பார்க்கலாம். டீஏஜிங் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கு. அந்த லுக்ஸ் ஆகட்டும், அந்த சவுண்ட் ஆகட்டும், அந்த வாய்ஸஸ் ஆகட்டும் ரொம்பவே சூப்பரா பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா 80ஸ்ல 90ஸ்ல வந்து ரஜினி சார் வந்து ஒரு வாய்ஸ் கொஞ்சம் இப்ப இருக்கிறத விட கொஞ்சம் போல்ட்னஸ்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்கும். சத்யராஜ் சாரும் அங்க ஒரு டோன்ல பேசியிருப்பாரு அந்த டைம்ல. அது எல்லாத்தையுமே ரீகிரியேட் பண்ணியிருக்காங்க. இப்ப அமீர் கான் சார், நாகார்ஜுனா சார் இவங்க எல்லாத்தையுமே வந்து அவங்க அடல்ட்ஹுட்ல எப்படி இருப்பாங்களோ அது எல்லாத்தையுமே கொண்டு வந்து போட்டிருக்காங்க. அது வந்து சூப்பரா இருக்கு. ஒரு சின்ன பையனை கூட நடிக்க வச்சுட்டு போயிருக்கலாம். அது பண்ணாம எந்த அளவுக்கு மெனக்கெட முடியுமோ அந்த அளவுக்கு மெனக்கெட்டு டீஏஜிங் வந்து சூப்பரா இருக்கு. இன்னொன்னு சூப்பர் ஸ்டார். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்காரு. 50 வருஷம் ஆயிடுச்சு திரையுலகில் வந்து. இந்த 50 வருஷமும் அவருடைய ஸ்கிரீன் பிரசன்ஸ்க்கு வந்து குறைஞ்சதே கிடையாது. டெமி காட் ஆஃப் ஸ்கிரீன் பிரசன்ஸ் அப்படின்ட்டு சூப்பர் ஸ்டார் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இருந்துச்சுங்க. ஒரு கரிஷ்மான்னு சொல்லுவாங்க பார்க்கறக்கு. செம்மையா இருந்தாரு. ஏன் இப்படி சொல்றோம் அப்படின்னா அவருடைய ஹேர் ஸ்டைல்ல இருந்து சில படங்கள்ல தர்பார் அண்ணாத்தெல்லாம் பார்க்கும்போது அவருடைய லுக் வந்து கொஞ்சம் வயசாயிருச்சோ அப்படிங்கிற மாதிரி நம்மளை ஃபீல் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த படத்தை அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. என்னங்க ஒரு 40 வயசு ஆள் மாதிரி தான் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எல்லாத்துடைய கேரக்டர்ஸ் பற்றியும் பேசலாம். வில்லன் நாகார்ஜுனா ரஜினி சாருக்கு எந்த அளவுக்கு ஒரு ஸ்க்ரீன் பிரசன்ஸ் இருக்கோ அதை தாண்டி இந்த படத்தில் இருக்காருன்னு தான் சொல்லணும். ஏன்னா வர ஷாட் எல்லாமே வந்து ஏதோ ஹாலிவுட் ஆக்டர் வந்து நிற்கிற மாதிரி இருக்காரு. செம்மையாக இருந்துச்சு. ஸ்ரீஹாசன் வந்து சூப்பராக நடிச்சிருந்தாங்க. சௌபின் இந்த ஷோ ஸ்டீலர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஷௌபின் தான். ஏன்னா முரட்டுத்தனமாக நடிச்சிருக்காரு. நடித்த மாதிரியே தெரியல எங்கேயுமே. ஒரு வில்லன் எப்படிலாம் வாழணுமோ அந்த மாதிரி இந்த படத்தில் வாழ்ந்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, படத்தினுடைய கதை என்ன அப்படின்னா, ஒரு கூலி முன்னாடி ஒரு சம்பவம் பண்ணியிருப்பாரு. அந்த சம்பவம் இப்போ வந்து எவ்வளோ பெருசாக உருவாகி வந்து நிற்குது, அதை எப்படி சால்வ் பண்ணுறாரு, கூட இருக்கவங்கள எப்படி பாதிக்குது அப்படிங்கிறது தான். ஒரு பாஷா டெம்ப்ளேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஆமாம் அஃப்கோர்ஸ் இது பாஷா டெம்ப்ளேட் தான். பாஷாலே போட்டு ஒரு 10-15 படங்கள் போட்டு அடித்து துவச்சிட்டாங்க தமிழ் சினிமாவில். இது ஒன் ஆஃப் த படம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இன்னொன்று இந்த தேட்டர் மூமெண்ட்ஸ்லாம் எப்படி அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் குறைவு தான். ஏன்னா லோகேஷ் அப்படிங்கும் போதே அந்த ரெட்ரோ சாங்ஸ் இருக்கும். லோகேஷ் அவர்கள் ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருப்பாரு. அந்த சர்ப்ரைஸ் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் குறைவு தான். ஏன்னா ஒரு பொட்டி தூக்கிட்டு வந்து போடுவார் உபேந்திரா, எட்ரா குக்கே அப்படிங்கும் போது இவங்க அந்த கூலியை வேலை செஞ்சோமோ அந்த குக்கியெல்லாம் எடுத்து இது பண்ணுவாங்க. அந்த பொட்டி தூக்கிட்டு வரும்போது நம்ம மைண்டில் எங்கே போகுது, கைதிக்கு போயிடும், ஒரு மிஷின் கன் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி. அந்த கொஞ்சம் சர்ப்ரைசிங் எலிமெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் குறைவாக தான் இருந்தது. இன்னொன்று எப்படி நாகார்ஜுனா சார் அவருடைய கேரக்டர் வந்து அந்தளவுக்கு அந்த கேரக்டராக இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா சூப்பராக இருக்காரு, வராரு, ஒரு ஸ்டைலிஷான ஒரு ஆக்டராக வில்லனாக இருக்காரு. ஆனால் அவருடைய கேரக்டர் வந்து நம்மளை பாதிச்சுதா இல்லை கொஞ்சம் பயமுறுத்துச்சு அப்படின்னு கேட்டால் அது எந்த அளவுலுமே இல்லை. நார்மலாக ஒரு கேரக்டர் மாதிரி தான் இருந்தார். உபேந்திரா சார் வந்து ஏன் இந்த கேமியோ அப்படின்னு தெரியல. சும்மா ரஜினி சார் கூட நிற்கிறாரு, ஒரு ஃபைட் பண்ணுறாரு. ஜெயிலர் எப்படி சிவராஜ்குமார் அவர்கள் வந்தாரோ அந்த இம்பாக்ட் கூட கிடையாது. அதோட கொஞ்சம் கம்மி ஸ்க்ரீன் பேஸ் தான். ஓகே, ஸ்ருதிஹாசன் அவங்க நடித்த எல்லா தமிழ் படங்களையும் காட்டிலும் இது ஒரு சிறந்த நடிப்பு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். கூட நடித்த அந்த தங்கைகள் வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. சத்யராஜ் சாருடைய பொசிஷன் ரொம்ப குறைவு தான். ஓகே, ஆக்டிங் பற்றியெல்லாம் பேசியாச்சு. எடிட்டிங் பற்றி சொல்லணும். ரொம்ப ஒரு சூப்பரான எடிட்டிங். ஏன்னா அந்த ஃப்ளாஷ்பேக் வந்து முழுக்க அந்த ஃப்ளாஷ்பேக்கை வைக்காமல் அங்கங்கே அப்படியே தூவி விட்டுருப்பாங்க. அது பார்க்க கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, சுவாரஸ்யமாக இருந்துச்சு. ஏன்னா உள்ள ஒரு ஃப்ளாஷ்பேக்குன்னு போயிருந்தா நமக்கான அந்த திருப்தி அடைய முடியுமானா கண்டிப்பாக நம்ம சாட்டிஸ்ஃபைட் ஆகிருக்க மாட்டோம். ஏன்னா லியோவில் வந்து இந்த பிரச்சனை தான் வந்துச்சு. ஒரு ஃப்ளாஷ்பேக்கை சொன்னாங்க, அந்த ஃப்ளாஷ்பேக்கில் சில பிரச்சனைகள் இருந்துச்சு. அதனால் அந்த படத்துக்கும் கிரிட்டிக்ஸாக பெருசாக அடி வாங்குச்சு. ஓகே, ஃப்ளாஷ்பேக்கை சொன்னால் தானே இந்த பிரச்சனை, நாங்கள் சொல்ல மாட்டோம், அங்கங்கே லேயராக வைக்கிறோன்னு சொல்லிட்டு அது சொல்லியிருந்தாங்க. படத்தில் சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆச்சு. என்னென்னா லோகேஷ் அவருடைய படம் எப்படி இருக்கும், ஒரு ராவான படமாக இருக்கும். ஃபுல்லாக நைட்லேயே எடுப்பார், ஹீரோயின்ஸ் இல்லை, ஐட்டம் சாங் இல்லை. அவருடைய ஸ்டைல் இந்த மாதிரி வச்சுருந்தார். அவர் ஸ்டைலில் இப்போ சூப்பர் ஸ்டார் நடிக்கிறார் அப்படிங்கும்போது அதே தான் நம்ம எதிர்பார்க்குறோம். மாஸ்டரில் சொல்லியிருந்தார் 50% என் படம், 50% விஜய் சார் படம்னாரு. இது வந்து பார்க்கும்போது இது எந்த பர்சன்ட்டில் யார் படம் அப்படின்னே தெரில. முழுக்க முழுக்க ரஜினி சார் படமா இல்லை லோகேஷ் படமா, அந்த மிக்சிங் கொஞ்சம் கொலாபரேட் ஆகி இங்கே வந்து அதே தான் வந்துருக்கு. 50% லோகேஷ் படம், 50% ரஜினி சார் படம் அப்படின்னு தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 20 நிமிஷம் வந்து பியூர் ரஜினி சார் படம். அந்த ஓப்பனிங் சாங்கு, அவருக்கான இன்ட்ரோ அதெல்லாம் பார்க்கும்போது ஓகே சூப்பராக இருந்துச்சுப்பா அப்படின்னு நல்லா நகர்த்தி கொண்டு போகிறாங்க. அப்படிங்கும்போது ஏதோ ஒரு மூமெண்ட்டில் வந்து ஹை ஆகும்னு பார்க்கும்போது அந்த ஹை ஆகிற மூமெண்ட்டே கிடையாது. அப்படியே அந்த ஒரே பாரில் போகுது ஸ்க்ரீன் பிளே. சரி, எங்கேயாச்சும் இன்ட்ரோவில் கொஞ்சம் ஹை ஆகும் அப்படிங்கும்போது அங்கேயும் அந்த ஒரு ஃப்ளாட்டாக தான் போகுது. ஏன்னா விக்ரம் பொறுத்த வரைக்குமே வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 30-40 மினிட்ஸ் கிட்ட நமக்கு வந்து அந்த கதையை வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. இன்ட்ரோவில் வந்து ஒரு பீக் மூமெண்ட்டாக அவர் தூக்கிட்டு செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாமே ஆக்ஷன் தான். கமல் வந்து எப்படி அந்த குழந்தையை காப்பாற்றி கூப்பிட்டு போறாரு, அவர் யாருன்னு எப்படி ரிவீல் பண்ணுறாரு, அவங்க டீம் யார் அப்படிங்கிறது நமக்கு ஒரு பீக் சினிமா காமிச்சிருப்பாங்க. இங்கே வந்து அது இருந்துச்சான்னு கேட்கும்போது இங்கே கொஞ்சம் குறைவு தான். சூப்பர் ஸ்டாரை வந்து நல்ல லோகேஷ் ஹேண்டில் பண்ணியிருக்காரு. நிறைய ஷாட்ஸ் வந்து சூப்பர் ஸ்டார் தான் இருக்காரு. அவருடைய கேரக்டர் மட்டுமே மெனக்கெட்டு பண்ண மாதிரி இருந்துச்சு.
இந்த பக்கம் நாகார்ஜுனா சாருடைய கேரக்டர் வந்து கொஞ்சம் தவற விட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பசங்களே வந்து டைம் லைனில் போட்டிருந்தது அவருடைய பிஜிஎம் வரணும், அந்த மாதிரிலாம் போட்டு அவர் எலிவேட் பண்ணணும்னு சொல்லும்போது அதுவாச்சும் இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா அதுவுமே கொஞ்சம் குறைவு தான். அவருடைய ரெட்ரோ சாங்ஸ்லாம் நிறைய எதிர்பார்த்தாங்க, ஒரு ரெட்ரோ சாங் வச்சிருந்தாங்க, அதுவுமே பெரிய அளவில் செல்ஃப் எடுக்கல. இந்த பக்கம் வரும்போது உபேந்திரா சாரை ஏங்க இப்படி வேஸ்ட் பண்ணீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. நம்ம சத்யராஜ் சார் வந்து சொல்லுவார் 30 இயர்ஸாக ஒருத்தன் வந்து ஆஃப்லைனில் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். 30 இயர்ஸாக அவர் இருக்காரு, எதுக்காக அவர் அப்படி வச்சிருக்காரு, அப்படி என்ன பண்ணிட்டாங்க, என்ன சம்பவம் அது அப்படின்னு தெரியல. இன்னொன்று அந்த கிளைமேக்ஸ் ஆமீர் கான் வருவார், அந்த ஒரு மீட்டிங்கிறது வந்து ஃப்ரெண்டுக்காக ரிவெஞ்ச் எடுக்கிறதா இந்த படமே அப்படிங்கிறப்போ ரஜினி சார் வந்து ஃப்ரெண்டுக்காக ரிவெஞ்ச் எடுத்து போயிட்டார். அதே மாதிரி ஆமீர் கான் அவர்கள் ஒரு ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படிங்கிறதான் ஒரு லாஜிக்கான விஷயமே. அவர் வந்து காம்ப்ரமைஸ் பேசிட்டு போயிடுவாங்க, ஓ நீங்களா, நீங்கள் பெரிய ஆளாச்சு, அவங்களை ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு போவாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் லாஜிக்கலாக கொஞ்சம் இடிக்குது அப்படிங்கிறதா கொஞ்சம் ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு. படத்தினுடைய ஹீரோ பற்றி பேசுகிறோம், மிஸ்டர் அனிருத். ஏன் ஹீரோன்னு சொல்கிறேன்னா ஒவ்வொரு சீனுமே வந்து செதுக்கி இருக்காரு மனுஷன். ஒரு சுமாரான சீன் இருக்கும், நான் மியூசிக் போடுறேன். சூப்பரான சீன் இருக்கும், அதுக்கு நான் இன்னும் கொஞ்சம் அதிகமாக மியூசிக் போடுறேன். ஓகே, யாருமே இல்லையா, வில்லனுக்கு போடணுமோ அதுக்கும் நான் போடுறேன், வில்லனுக்கு ஒரு ஃபுல் லென்த் பிஜிஎம் வேணுமோ அது நான் பண்ணி கொடுக்குறேன். எல்லாமே வச்சு செதுக்கி அவருடைய ஃபுல் எஃபோர்ட்டையும் வந்து உள்ளே போட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். அதுலேயுமே வந்து கொஞ்சம் பக்கத்து மியூசிக் டைரக்டரையும் கொஞ்சம் காப்பி பண்ணி போட்டாருன்னு தான் சொல்லணும். ஒரு சில இடத்துலலாம் பார்க்கும்போது இந்த எந்திரன் படத்தினுடைய பிஜிஎம்லாம் வந்துட்டு போகுது, டேய் இது எந்திரன் ரஹ்மான் சார் பட்ட பிஜிஎம்ல அப்படிங்கிற மாதிரி லைட்டாக ஒரு ஃபீல் வருது. எந்த பிஜிஎம் அரிமாவில் ஒரு டோன் வரும், அந்த டோன் லைட்டாக உள்ள அந்த மாதிரி இருந்துச்சு. ஓகே, கொஞ்சம் ரீக்ரியேட் பண்ணியிருக்காரோ அப்படின்னு நம்ம எடுத்துக்க வேண்டியது தான். நம்ம லோகேஷ் கனகராஜுக்கு வருவோம். அவருடைய டச்சிங் எங்கே இருக்குன்னு கேட்கும்போது சில இடத்துல வந்து வந்துட்டு போகுது. மாஸ்டர் எடுக்கும்போது முழுக்க விஜய் சாருடைய போர்ஷன் வந்து லோகேஷோடைய டச் வராது. அதே பக்கம் விஜய் சேதுபதி சார் அவருடைய போர்ஷன் வந்து முழுக்க லோகேஷோடைய டச்சாக இருக்கும். அதை பார்க்க நமக்கு ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அதில் விஜய் சாருடைய கேரக்டருமே வந்து லோகேஷோடைய டச்சில் இருக்கும். இதில் வந்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது இதில் அந்த லோகேஷோடைய டச் கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது. ஓகே, ரஜினி சாருக்காக ஒரு படம் பண்ணுறோம், இது எப்படி வர போகுதுன்னு தெரில அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கான ஆயிடுச்சு போல், அந்த மாதிரி ஒரு படமாக தான் இருந்துச்சு. ஓகே, இன்னொன்றுமே வந்து கதையும் வந்து நம்ம பெருசாக எதிர்பார்த்துருப்போம், அந்த ஹைப்பு அது இதெல்லாம் யோசிக்கும் போது ஃப்ரெண்டுக்கு ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிறீங்க அவ்வளோதானே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இனிமேல் ஒரு தேட்டர் மூமெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் குறைவு தான். அது வந்து நம்ம மேலே தான் நம்ம சொல்லிக்கணும். ஏன்னா இந்த ஹைப் வந்து ஏற்றிக்கிட்டு நம்ம உள்ளே போகிறோம், இந்த அளவுக்கு இருக்கணும் அந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்ட்டு, அது வந்து நம்ம குறைவாக தான் இருந்துச்சு. ஆனால் இந்த படம் வந்து ஒரு படத்தை கம்பேர் பண்ணி அதுக்கு கீழேயும் இல்லை அதுக்கு மேலே இல்லை அப்படின்லாம் நம்ம சொல்ல விரும்பலை. நல்லா இருக்கு படம். நம்மளுடைய ஹைப்பை வந்து நம்ம கம்மி பண்ணிட்டு போனோம்னா இந்த படம் நமக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு சில ரிவ்யூவர்ஸ், சோ கால்டு ட்ராக்கர்ஸ் அண்டு மிகப்பெரிய ரிவ்யூவர்ஸ் என்ன சொல்லக்கூடிய அவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த படத்தை கூட கம்பேர் பண்ணி அதை விட இல்லைங்க என்னங்க அப்படின்லாம் போட்டு ரொம்ப போட்டு அடின்னு அடிப்பாங்க. லோகேஷன் எப்படி பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப இது பண்ணுவாங்க. அதெல்லாம் நீங்கள் எதுவுமே நம்பாதீங்க, உங்கள் ஃபேமிலியோட பாருங்கள், நீங்களும் பாருங்கள், படம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அந்த ஹைப்புங்கிறத மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு பாருங்க அப்படிங்கிறது தான். இந்த 1000 கோடி அடிக்குமா அடிக்காதா அப்படிங்கிற டாப்பிக்கில் நம்ம போக விரும்பல. ஏன் அப்படின்னா 1000 கோடி அடித்த படங்கள் எல்லாமே வந்து அவங்களுடைய ரீஜனலில் வந்து மிகப்பெரிய ஹிட் ஆகிருக்கும். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா பாகுபலி அவங்களுடைய ஊரில் வந்து அது மிகப்பெரிய ஹிட், அவங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணி அங்கிருந்து இங்கே வந்தது தான் மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. காந்தாரா எடுத்துக்கலாம், ஒரு 400 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்கு. அந்த படம் வந்து கர்நாடகாவில் மிகப்பெரிய சக்ஸஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம ஊரில் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க, நம்ம எல்லாருமே பார்க்குறோம், பா செமையாக இருக்குது அப்படிங்கிற லெவலில் வருது. அந்த பேன் இந்தியா கான்செப்டை மாற்றி ரீஜனல்லே கொஞ்சம் ஹிட் பண்ண நினச்சோம்னா நம்மளும் அந்த சக்ஸஸ் அடையலாம். 1000 கோடி அடிக்குமா, உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சா அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி.